ஹாய் ஹலோ மக்களே, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பிக் பாஸ்ல வந்து அர்ச்சனா அப்படிங்கிறவங்க தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து மக்களால் வந்து நிறைய புகழப்படுறாங்க. விஜய் டிவி வந்து ஒரு விஷயத்த வந்து மறைக்குது. என்னன்னா, அர்ச்சனா அவங்கள வந்து இன்னும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பெருசா காமிக்கல. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் மறைக்கிறாங்க. அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் இல்லை அப்படின்னு. அப்ப யார் டைட்டில் வின்னர் அப்படின்னா, விஷ்ணு சைடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா விஜய் டிவி ஏற்கனவே வந்து அறிமுகமானவர் வந்து விஷ்ணு. கொஞ்சம் கனெக்ட் இருக்கிறதுனால விஷ்ணு வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தினேஷ் வராரு. அந்த இடத்துல மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாருமே வந்து மக்கள் இடத்துல வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து வரமாட்டாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு சம்பவம் பெருசா பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரவீனா மணி, இவங்க ரெண்டு பேருமே வந்து எதுவுமே பண்ணல. ஒருவேளை இனிமே இந்த 20 நாள் ஏதோ ஒன்று பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி சான்ஸ் இல்லை. இன்னொன்று தினேஷ், அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருக்காரு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா வந்து வைக்கிறாரு. இன்னொன்று வந்து ஒயிட் கார்டில் உள்ள வந்துக்கிறாரு. ஏன்னா ஒரு 30 நாள் வந்து உள்ள இல்லை அப்படிங்கும்போது வந்து அங்க கொஞ்சம் இடிக்குது. அப்ப அர்ச்சனாவும் அதே கேட்டகரியில தான் வராங்க. அப்படிங்கும்போது வந்து மக்களுக்கு சப்போர்ட்டடா இப்ப வந்து கொஞ்சம் மக்களுக்கு இப்ப கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கு. இருந்தாலும் டைட்டில் வின்னராக்க முயற்சி பண்ணும் விஜய் டீம். டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தயார் பண்றாங்க அப்படின்னு யார் பாத்தீங்கன்னா நிக்சன் சொல்லலாம். நிக்சன் கண்டிப்பா வந்து டைட்டில் வின்னருக்கு அந்த ஜெயிக்கலினாலும் கொஞ்சம் முன்னாடியாவது அந்த வருவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப வந்து நிக்சன் வந்து ஜெயிப்பாரு அப்படிங்கிற, ஏன்னா அவங்க தான் வந்து நிக்சனை வந்து சப்போர்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கலாம் நிக்சன் தான் வந்து ஜெயிக்க போறாப்புல அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உண்டான எல்லாமே கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது வந்து நான் ஜட்ஜ் பண்ணதுல வந்து அங்க நிக்கிறாங்க இல்லையா, அங்க கமல் சார் முன்னாடி அவர் மன்னிப்பு கேட்கறதாகட்டும், கமல் சாருக்கு கண் இப்படிலாம் காட்டி நல்லா நான் ரசிக்கிறதா இல்ல எப்படின்னு ஐஸ் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து நிக்சன் தான் வந்து கரெக்டா பாயிண்ட்டுக்கு வராப்புல. நான் கணக்கு போட்டு பார்த்ததுல நிக்சன் தான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க போறாப்புல அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா இருக்கிறாங்க ஓகே, ஆனா வந்து நேற்று அவங்க நிறைய கைத்தட்டி பாராட்டெல்லாம் வந்து நிறைய கிடைச்சிருக்குது. ஆனா வந்து எடிட் பண்ணி அப்படியே வந்து மறைச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அர்ச்சனாவுக்கு வந்து கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கலாம். ஆனா ரவுடி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம் விஜய் டிவி வந்து தயார் பண்றது வந்து நிக்சனை தான் தயார் பண்ணுது. நிக்சனை தான் டைட்டில் வின்னர் ஆக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நிக்சன் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கறத அந்த வீடியோ சொல்லிக்கிறேன். ஒருவேளை நடக்கலாம் நிக்சன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு. அப்ப இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பாய். அது ஏன்டா வந்து நிக்சனை சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்பீங்க. அதாவது வந்து கேமரால வந்து நடிக்காம ஒரு கேரக்டர் வந்து அங்க இருக்கு அப்படின்னா அது நிக்சன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிக்சனுக்கு வந்து நடிக்க தெரியாது. நான் வந்து நல்லவன் இல்லப்பா, நான் வந்து கெட்டவன் தான், நான் வந்து என்னோட நேச்சுரலா வந்து பிக் பாஸ் வீட்டுல இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. மீதி எல்லாருமே வந்து ஒரு முகம் போட்டிருக்காங்க. கேமராவுக்கு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு முகம் போட்டிருக்காங்க. அந்த முகத்தை வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரல்ல வந்து உண்மையா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்சன் மட்டும்தான் வந்து உண்மையா இருக்காப்புல. அப்ப வந்து நிக்சன் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.